ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 60 வருஷமாக பார்த்தீங்கன்னா நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சிக்கு வந்து டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து வந்து பின்னடைவு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து அவங்களால வந்து ஒரு இடத்துல கூட வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் தான் வந்து இப்போ வந்து உண்டாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து அந்த எக்ஸிட் போல் சர்வேவை பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கணிச்சிருக்காங்க. அதில் வந்து திரும்ப பாஜக தான் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து ஆட்சியில் வந்து இருக்காங்க. அதற்கு முன்னாடி வந்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் வந்து இருந்தாங்க. பாஜக ஒரு 25 வருஷமாக டெல்லியில் வந்து ஆட்சியை வந்து பிடிக்கலை. இப்போ தலைநகரான டெல்லியில் 25 வருஷத்துக்கு பிறகு திரும்ப பாஜக ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்து வந்திருக்கு. பாஜக தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ வந்து பாஜக ஒரு புறம் வந்து ஜெயிக்கிறாங்க, இன்னொரு புறம் ஆம் ஆத்மி ஓரளவுக்கு வந்து டீசெண்டான இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 60 வருஷமாக நாட்டை ஆட்சி பண்ண காங்கிரஸ் கட்சி தலைநகரான டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகளும் அந்த மாதிரி தான் வெளியாயிருக்கு. ஷீலா தீட்சித்தை வந்து தோற்கடிச்சு கடந்த 2013 வருஷத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா முதன் முறையாக வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி 2015 நடந்த தேர்தலையும் சரி, 2020 நடந்த தேர்தலையும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி தான் வந்து வெற்றி பெற்றாங்க. பாஜக மற்றும் காங்கிரஸ் ரெண்டு கட்சிகளுக்குமே ஆம் ஆத்மி பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்தாங்க. 2015 நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி டெல்லியில் 67 இடங்களை வந்து கைப்பற்றினாங்க. டெல்லியில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 70 தொகுதி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 95% நம்ம வந்து ஆம் ஆத்மி தான் வந்து கைப்பற்றினாங்க. மீதி இருக்க 3 இடத்த பாஜக வந்து வென்றாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல கூட வந்து ஜெயிக்கலை. 2020 நிலைமை இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ஆம் ஆத்மி 62 இடங்களில் வந்து ஜெயித்தாங்க, பாஜக 8 இடங்களில் வந்து ஜெயித்தாங்க. 2020 சட்டசபை தேர்தலையுமே காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல கூட வந்து ஜெயிக்கலை. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையிலான ஆம் ஆத்மி தான் வந்து டெல்லியில் ஆட்சி அமைச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக வந்து பதவி விலகினார், பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலாக இப்போ வந்து டெல்லி முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவரான அதிஷி தான் வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு. தேர்தலில் ஜெயிச்ச பிறகு தான் நான் வந்து திரும்ப முதல்வராக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தோடு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து இருக்காரு. அந்த மாதிரி சூழலில் தான் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபையோட பதவிக்காலம் 23ஆம் தேதியோடு வந்து நிறைவு பெறுது. அதற்காக தான் இப்போ வந்து திரும்ப வந்து தேர்தல் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் 70 தொகுதியில் ஒட்டுமொத்தமாக 699 பேர் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து பெரும்பாலும் 2 முனை போட்டி அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து போட்டியில் இருந்தாலுமே கூட காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பாலான இடங்களில் வரமாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து ஆம் ஆத்மியா அப்படி இல்லைனா வந்து பாஜகவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டி வந்து இருந்துகிட்ருக்கு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து டெல்லியில் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2014, 19, 2024 அப்படின்னு லோக்சபா தேர்தலில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாலுமே கூட டெல்லியை மட்டும் அவங்களால வந்து கைப்பற்றவே வந்து முடியலை. ஆனால் இப்போ வந்து 27 வருஷத்துக்கு பிறகு இந்த நடந்து முடிந்த தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜக 35 40 இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் 25 30 இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம் ஆத்மியா பாஜகவா அப்படின்னு பார்க்குறப்ப பாஜகவுக்கு தான் வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 36 இடங்களில் வந்து பாஜக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்போ பாஜக வந்து தனி பெரும்பான்மையாகவே ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன அப்படின்னு கேட்டால் சில நிறுவனங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து 1 அப்படி இல்லைன்னா 2 இடங்களை பிடிக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல கூட வந்து ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.